தேதி பார்த்திங்கன்னா 24 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியீடு, 74 லட்சம் பேர் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான், லைக் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேரில் கொஞ்ச நாள் முன்னாடி டிசம்பரில் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 97 லட்சம் பேரை நீக்கியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் சேர்க்க சொல்லி கரெக்ஷன்லாம் பண்ணி இப்போது மொத்தம் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 5.67 கோடி வாக்காளர்களாக இருக்குது இல்லையா? ஓகே, ஸோ இதில் இப்போ 74 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. நம்ம கூட போய் செக் பண்ணணும், நம்ம பேர் இருக்கா, நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதோட லிஸ்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் இது லைக் தொகுதியில் எந்த தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள், எந்த தொகுதியில் கம்மியான வாக்காளர்கள், இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழகத்தில் அதிகமான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் இருக்குது. சரியா? திருவள்ளூரில் இருக்கிற சோழிங்கநல்லூர். ஓகே, அங்கே தான் பார்த்திங்கன்னா 5,39,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி குறைவான வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துறைமுகம் தொகுதி, சென்னை துறைமுகம் தொகுதி. ஓகே, அந்த தொகுதி தான் 1 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த elections.tn.gov.in இதில். ஓகே, அதில் உங்கள் நேமு இது கொடுத்தீங்கன்னா வந்துடும். இல்லை உங்கள் எபிக் நம்பரு, உங்கள் ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்னென்னா நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மத்திய அரசு வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகே, உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு டாக்குமெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் நாங்கள் எடுப்போம் இல்லையா? சப்போஸ் யாராச்சும் இராணுவமாக இது பண்ணாங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் எடுப்போம். சப்போஸ் நீங்கள் அச்சுறுத்தல் பண்ணிங்கன்னா எல்லையில், இல்லை ஏதாச்சும் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட போகிறதா இருந்தீங்க அப்படின்ட்டா அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு என்ன வழி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொள்கையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த கொள்கைக்கு பேர் பிரஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ரிலீஸ் பண்ணது ஹோம் அஃபேர்ஸ், ஓகே, உள்துறை அமைச்சகம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகே, சரி. அப்படியே இங்கே வந்தோம்னா இன்றைக்கி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ அதையும் பார்க்குறோம். ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாடு பற்றி ஒரு பேசிக்கான ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பண்பாடு எந்தெந்த நாட்டிலலாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா லைக் இந்த உலக வெப்பமயமாதல், அந்த பனிப்பொழிவு, அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. லைக் சோஷியலி என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லைக் நமக்கே தெரியும், நிறைய பனி பெய்யுது, மழை பெஞ்சால் ஒரேடியாக நிறைய மழை பெய்யுது இல்லையா? ஸோ உலகமே ஒரு இன்றியமையாத ஒரு இதுவில் தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் ஏஐ டெக்னாலஜிலாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கோம், பட் பேசிக் நீட்ஸை நம்மளால் இது பண்ண முடியல. நுண்ணறிவுக்கு, நம்மளோட மூளையோட நுண்ணறிவுக்கு அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து பாருங்கள் சும்மா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா கட்டாய காப்பீடு விற்பனை வங்கிகளுக்கு நிதியமைச்சர் எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்ஸில் ஒரு சர்வீஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில ப்ரைவேட் பேங்க்ஸ் கஸ்டமருக்கு ஒரு லைக் இப்போ படிக்காத கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? லைக் எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு லைக் ஒரு தவறான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ வரும், இன்சூரன்ஸ் இவ்வளோ மாதம் கட்டினீங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட்டை முடிக்கிறதுக்காக சில கஸ்டமர்ஸ்க்கு இன்சூரன்ஸை விற்கிறதா நிறைய குற்றச்சாட்டுகள் நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா?
நிறைய நீங்களே கூட ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. தவறான மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லி கம்பல்சரியாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு குற்றம். அது வந்து ஒரு நம்மளுடைய அரசு சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நியூஸாக நம்ம அதை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நம்ம இங்கே வருவோம். அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நேற்று ஆக்சுவலாக வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு டெல்லியில். பார்த்திங்கன்னா அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு சிலை இருக்குது. சரியா, அது யாரோடது அப்படின்னா, முன்ன ஒரு சிலை இருந்தது. அது யாரோடது அப்படின்னா, அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை கட்டியிருந்த இவர் எட்வின் லுட்டியன்ஸ். ஓகே, ஸோ லுட்டியன்ஸோட சிலை இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க ராஜாஜி அவர்களுடைய சிலையை நம்ம வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ராஜாஜி உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை கொண்டாடிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தது தான். சப்போஸ் யாரோட சிலையை இது பண்ணிவிட்டு கேட்டாங்க அப்படின்னா, ராஜாஜியோட சிலையை ரிமூவ் பண்ண சிலையோட அவருடைய நேம் வந்து எட்வின் லுட்டியன்ஸ். இவர் தான் வந்து கட்டடக்கலை கலைஞர். ஸோ இவர் தான் அந்த இதுவில் கட்டினார், குடியரசு தலைவர் மாளிகை, பிஎம் ஆஃபீஸ் எல்லாமே. சரியா, பழைய பிஎம் ஆஃபீஸ். ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இல்லை. ஓகே, ஸோ கடைசியாக ஒன்று இருந்துச்சு. என்னென்னா வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நிறைவடைஞ்சிருக்கு. இத்தாலியில் மிலான்ற ஒரு சிட்டியில் நடந்திருக்கு 25th குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. இதை வந்து நார்வே வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு? வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நீங்கள் செய்திகள் குறைவு தான். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.